பூர்வ பாதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, பூர்வ பாதையை விட்டு விட்டாயோ? எனவே நல்ல வழி எங்கே என்று பார்க்க வேண்டும். நல்ல வழி என்பது ஆன்மீகத்தை குறிக்கிறது. நல்ல வழி என்பது இறைவன் நடத்தக்கூடிய காரியத்தை குறிக்கிறது. இறைவனுக்கு வெளியே, ஆன்மீகத்துக்கு வெளியே போகும் பொழுது அந்த நல்ல வழியை நாம் விட்டு விடுகிறோம். அப்ப சமாதானத்துக்கு அந்த பெற்றுக்கொள்ள வேண்டுகிற நாம், ஆமா, தேவாலயத்துக்கு போக வேண்டிய நாம், தேவனோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம், இப்ப அந்த பூர்வ வழியை விட்டு சமாதானத்துக்கு எதையோ தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்துக்கு போய் தேடி கொண்டிருக்கிறோம். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஆமா, சில காரியங்கள் பார்க்கும் பொழுது தேவ பிரசனத்தோடு இருக்க வேண்டிய அழைக்கப்பட்ட நாம் தேவையற்ற பிரசனத்தோடு கலந்திருக்கிறோம். அதுவே அது இளைப்பாறுதலை போல தோன்றினது, இளைப்பாறுதல் இல்லை. எனவே ஸ்தோத்திரம், இல்லைகள் உறவுல மாட்டிக்கிறான். ஆமா, சமாதானத்துக்காக ஏதோ ஒரு உறவை தேடி போகிறான். அந்த அப்படிப்பட்ட உறவு முடிவில் ஒரு கண்ணியை உண்டாக்குறது, முடிவிலே ஒரு தோல்வியை உண்டாக்குறது, முடிவிலே வாழ்க்கை விரக்தியை உண்டாக்குறது. எனவே எச்சரிக்கையான ஒரு பதிவை கர்த்தர் சொல்கிறார். இளைப்பாறுதல் வர வேண்டுமா? இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீ மறுபடியும் பூர்வ பாதைக்குள்ளாக வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ, அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏசாயா 48:4 வாசிக்கும் பொழுது, நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரிக்கு நரம்பு இரும்பு என்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிற. அப்ப இஸ்ரவேல் மக்களுடைய காரியத்தை பார்க்கும்போது நெற்றி வெண்கலத்தை போல வலிமை உள்ளதாக இருக்கிறது. ஆமா.